முதலமைச்சர் விஜய் மற்றும் சங்கீதா விஜயோட விவாகரத்து மனு நேற்று சென்னை செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்ததை தொடர்ந்து இவங்களோட விவாகரத்து மனுவை கோர்ட்ல இருந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ விஜய் சங்கீதா மறுபடியும் 2 பேரும் ஒன்று சேர போறாங்க அப்படின்ற ஒரு ஹாப்பியான நியூஸ் ஃபேன்ஸ் பலருக்கும் சந்தோஷத்தை கொடுத்ததை தொடர்ந்து இப்போ மறுபடியும் ஜேசன் சஞ்சய் சிக்மா படத்தை தொடர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூலையும் அப்பா அம்மாவை பற்றி பல விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்காரு. அதாவது அவர் சின்ன வயசுலேருந்து கரண்ட்டாக இப்போ நடக்கிற வரைக்கும் அம்மா அப்பாவோட பாண்டிங் எப்படி இருக்கு, அப்பாவோட சப்போர்ட்னால தான் அவர் இவ்வளோ தூரம் வந்தார் உள்ளிட்ட பல விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்காரு. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாலையும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது விஜய் அப்பா உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணாரு, இல்லை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது, நான் சின்ன வயசுல இருந்தே அப்பா கூட ஷூட்டிங்க்கு போவேன். ஸோ அந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆடியன்ஸ் மாதிரி சினிமாவை வெறும் என்டர்டெயின்மெண்ட்காக தான் பார்த்தாங்க. ஆனால் நான் அந்த ஃபீல்ட்லே இருந்தேன் அப்படின்றனால அப்பாவை பல வருஷமாக அந்த தொழிலில் பார்த்ததாலையும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போய் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னும் ஃபிலிம் மேக்கிங் படிக்கணும் அப்படின்னு அப்பா கிட்ட சொன்னப்போ அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவும் இல்லை, தயங்கவும் இல்லை. அவர் தான் எனக்கு முதல்ல கிரீன் சிக்னல் கொடுத்தாரு. ஏன்னா அவரும் ரொம்ப காலமாக அந்த ஃபீல்டில் தானே இருக்காரு. ஸோ அதனால் என் அம்மா என் தங்கச்சியை விட அவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாரு. என்னை நல்லா புரிஞ்சுக்கவும் செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நம்ம கற்றுக்கிற நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீ கண்டிப்பாக அதை படிக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் உனக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எது செட் ஆகும், இல்லைனா வேறு ப்ரொஃபஷன் எனக்கு வருமா அப்படிங்கிறது எனக்கு புரியும்னு சொன்னார். உன்னை பற்றின ஒரு உண்மையான புரிதலை உனக்கு தரும் அப்படின்னு சொன்னார். அதனால் அவர் இதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு சப்போர்ட்டாகவும் இருந்தார். எங்கள் அம்மா என்ன இன்னும் சின்ன குழந்தையாவே தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு அம்மாவும் அதுதான் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் அம்மாவும் அப்படி தான் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரான விஷயமா இருந்திருக்கு. அது மாறவே கிடையாது. முக்கியமாக நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போச்சு. அதனால் அவங்க என் வேலையை பற்றி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னோட வேலையை பற்றி நான் அப்செட் ஆனால் கூட அவங்க தான் முதல்ல என்னை மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணுவாங்க. அதனால் அம்மா என் படத்தை பார்த்துட்டு அது பற்றின ஒப்பீனியனை அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா படங்கள் வரப்போ அவங்களோட கமெண்ட்ஸும் அட்வைஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கும் அப்படி தான். அம்மாவோட கமெண்ட்ஸ் கிரெடிட்ஸ் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாரு. அம்மாவும் அப்பா கிட்ட ரொம்ப போல்டாக அவங்களோட ஒப்பீனியனை சொல்லிடுவாங்க. இது நல்லா இருக்கு, அது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹானஸ்டாக பேசுவாங்க. அம்மா ரொம்ப நேர்மையானவங்க, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஆள். எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே அப்படி தான். ஸோ குறிப்பாக அதனால தான் இந்த படத்தை அம்மா பார்க்குறதுக்காக நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் தங்கச்சி ஷாஷா 12th முடிச்சுட்டு ஸ்கூல் பாஸ் அவுட் ஆனப்போ நடந்த ஒரு விஷயம். அவளோட அண்ணனா போய் நான் அவளுக்கு மாலை போடுற மாதிரி சீனெல்லாம் சில விஷயம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ் எங்கள் 2 பேருக்கும். ஏன்னா சின்ன வயசில் நாங்கள் 2 பேரும் எலியும் பூனையுமா இருப்போம், சண்டை போட்டுப்போம். அவள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இப்போ நாங்கள் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அவளும் ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருக்கா. அதனால் இப்போ நாங்கள் 2 பேரும் க்ளோஸாக இருந்தாலும் டெய்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியல. ஆனால் லைஃப்னா அப்படி தானே இருக்கும். இப்போ அவள் பேஸ்கெட் பால் பிளேயராக இருக்கா. அம்மா அவள் கூட இருந்து அவளை ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்கிறாங்க. நானும் என்னோட கெரியரில் இருக்கேன், என் அப்பாவும் ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் சின்ன வயசுல இருந்து அவர் இப்போ கெரியர் வந்து நிற்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ரொம்ப எமோஷ்னலாகவும் போல்டாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ ஜேசன் சஞ்சய் விஜய்க்குள்ளார எவ்வளோ ஸ்வீட்டஸ்ட் மெமரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டிவோர்ஸ் கேன்சல் ஆனது, இன்னொரு பக்கம் ஃபேமிலியை பற்றி ஒருத்தர் பெருமையாக பேசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜயர்களோட ரசிகர்களும் தொண்டர்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள்.